இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15 பாட் 15 தேர்தல்களைப் பற்றி விரிவாக கூறுகிறது. இதில் சட்டப்பிரிவுகள் 324 முதல் 329 வரை மிக முக்கியமானவை. அவற்றின் விளக்கங்களை கீழே காணலாம். முக்கியமான தேர்தல் சட்டப்பிரிவுகள். ஆர்டிகிள்ஸ். பிரிவு 324 இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல்களை நடத்துதல், மேற்பார்வையிடல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகிய அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. பிரிவு 325 பொதுவான வாக்காளர் பட்டியல். மதம், இனம், சாதி அல்லது பாலின அடிப்படையில் எவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மறுக்கக்கூடாது. அனைவருக்கும் பொதுவான பட்டியல் உண்டு. பிரிவு 320 6 வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயது பூர்த்தியடைந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிக்க தகுதியுடையவர். அடால்ட் சஃப்ரேஜ். பிரிவு 327 நாடாளுமன்றத்தின் அதிகாரம். தேர்தல் தொடர்பான சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. உதாரணம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். பிரிவு 328 மாநில சட்டமன்றத்தின் அதிகாரம். ஒரு மாநிலத்தின் தேர்தல்கள் குறித்து அந்தந்த மாநில சட்டமன்றம் சட்டங்களை இயற்றலாம். பிரிவு 329 நீதிமன்றங்களின் தலையீட்டிற்கு தடை. தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடத் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான புகார்களை தேர்தல் மனு எலெக்ஷன் பெட்டிஷன் மூலம் மட்டுமே அணுக முடியும். தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களை கொண்டது. பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. எது முன்னரோ அது. வாக்குரிமை வயது மாற்றம். 1988ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 61வது சட்ட திருத்தத்தின் மூலம் வாக்களிக்கும் வயது 21 லிருந்து 18 ஆக குறைக்கப்பட்டது.